கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. சகோதரர்களின் காலந்தியான வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உண்மையுள்ள தேவன். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. நம்மளுடைய சிந்தனைக்கு சங்கீதம் 34:8, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி நாம் ருசித்து பார்க்க முடியும்? ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல நம்ம வாஞ்சியாக இருக்கணும், அவரை தேடுவதில் நம்ம வாஞ்சியாக இருக்கணும், வேத வாசிப்பதில் வாஞ்சியாக இருக்கணும், ஜெபிப்பதில் வாஞ்சியாக இருக்கணும், பாட்டு படிக்கிறதுல வாஞ்சியாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் துதித்து ஸ்தோத்திரித்து ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நம்ம நெருங்கி அவரை நாம் துதிச்சு கொண்டு அவர் வசனத்தை வாசிக்க நம்ம வாஞ்சியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நமக்கு ருசியாக இருக்கும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் நல்லவராக இருக்கிறார், நம்ம மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நம்ம மேலே கிருபை உள்ளவராக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நமக்கு தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்படி பல நேரங்களில் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராகவே இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நமக்காகவே அவர் பாடுகளை அனுபவித்தார். அவருடைய பாடு மரணத்தை நாம் நினைக்கும் பொழுது அவரை ருசி பார்க்காமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆகையினால் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை ருசி பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பாடான உலகத்தில் எவ்வளவோ ஆபத்துகள், எவ்வளோ வியாதிகள், வேதனைகள்லாம் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் நம்மளுடைய தேவன் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறார், எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார். உதாரணமாக சில நாட்களுக்கு முன்பதாக நான் மார்க்கெட்டுக்கு போகும் பொழுது எனக்கு முன்பதாக ஒரு வயதான அம்மா நடந்து கொண்டு போய் கொண்டே இருந்தாங்க. அவங்க ஃபோன் பேசிக்கிட்டே போனாங்க. போனவங்க முன்னாடி கல் இருந்தது தெரியாமல் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுகும், நானும் இன்னொரு 4-5 பேர் போய் தூக்கி விட்டு அந்த அம்மா விழுந்ததும் கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே தண்ணியெல்லாம் தெளித்து அவங்கள சரி பண்ணி உட்கார வச்சோம். அப்போது அவங்களுக்கு ஃபோன் போட்டு அவங்க வீட்டுக்காரவங்களுக்கு ஃபோன் போடவும் அவங்க மக இப்போ தான் எங்கள் அம்மா போனாங்க, எங்கள் அம்மா இருக்காது அப்படின்னு. அப்போது அவங்க நம்பரை கொடுத்து பேச சொல்லவும், அப்போ எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டு போனாங்க. அந்த அம்மாவுக்கு லேசாக காயமாகி போச்சு. அப்போது பாதையில் போய்கிட்டே இருக்கும் பொழுதே எவ்வளவு ஆபத்துகள் வருது, எவ்வளவு தீமையான காரியங்கள் நடக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறாரு. பாதம் கல்லில் இடாதபடி தூதர்களை நமக்காக ஆண்டவர் கட்டளையிடுறாரு, பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நான் ருசி பார்க்காமல் இருக்க முடியுமா? நம்மளுடைய தேவனை அனுதினமும் நம்ம ருசி பார்க்கணும். அவர் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாள் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலே போதும், நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாரு. உண்ண உணவு கொடுக்குறாரு, உடுத்த உடை கொடுக்குறாரு, பாதுகாக்கிறாரு, வழிநடத்துகிறாரு. எவ்வளவு நன்மை ஒரு நாள் மட்டும் நமக்கு செய்கிறாரு. அவர் அன்பை நம்ம ருசி பார்த்து கொண்டே இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நம்ம ருசி பார்த்த நாம் அவருடைய நாமத்தை நம்ம ருசி பார்த்த நாம் மற்றவங்களுக்கு நாம் ஆண்டவருடைய நாமத்தை சுவிசேஷமாக நம்ம சொல்லணும். இப்போது மற்றவங்களுக்கு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்போல்லாம் மாம்பழ சீசன். மாம்பழத்தை கடையில் பார்க்கும் பொழுதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டா தான் அதனுடைய ருசி தெரியும். தேவனை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னால் ருசி தெரியாது. நம்மளை பற்றி நமக்கு தான் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்புங்கிறது நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போது அவங்களுக்கு நம்ம சொல்லணுன்னா, நம்ம ருசி பார்த்த நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன், எங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவர், இந்த நாளில் எனக்கு இந்த தேவைகளை செஞ்சுத்தாரு, இந்த நாளில் எனக்கு போக்குவரத்தில் கூட இருந்து பாதுகாத்தாரு,
இந்த நாளில் என்னுடைய வழியில் எனக்கான தேவைகளை சந்திச்சார், என் நோய்களை குணமாக்குனார். ஒவ்வொரு நாள் செஞ்ச நன்மைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க கேட்கும் பொழுது, என்ன இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும், சரி இவங்க கடவுள் இப்படிப்பட்டவர் தேவனா, அப்போது நம்மளும் போகலாம் வரலான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாஞ்சையை வரும். இப்போ மாம்பழத்தை வாங்கி நம்ம அறுத்து பீஸ் போட்டு நம்ம சாப்பிடுவோம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம கொடுப்போம். மாம்பழம் விருப்பப்படாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மாம்பழத்தை வாங்கி சாப்பிடக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு வேளை வீம்புக்கு வேணான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன், அவங்க முன்னாடி அந்த மாம்பழத்தை அறுத்து சாப்பிட்டு அந்த மாம்பழம் டேஸ்ட்டாக இருக்கிறத ருசித்து எப்படியெல்லாம் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும் பொழுது வேணான்னு சொன்னவங்க அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிடணுன்னு விருப்பப்படுவாங்க. அது மாதிரி நம்மளுடைய ஆண்டவர் ருசி பார்த்த நம்ம அந்த அன்பை அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க அந்த வாஞ்சையை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட நம்ம ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் வாழும் பொழுது நாமளும் பாக்கியம் பெற்றவங்களாக இருப்போம். நம்மளுடைய சுவிசேஷத்தை கேட்டு அவங்களும் ரட்சிப்புக்குள்ளே வர்றவங்களும் பாக்கியவான்களாக இருப்பாங்க. நாம் தேவனுடைய நாம மகிமைக்காக வாழ்வோம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.